அனைவருக்கும் வணக்கம். மூன்றாம் தலைப்பான ஸ்ரீ ராமர் இருக்கும் இடமே அயோத்தி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அயோத்தி ஸ்ரீ ராமர் வாழ்ந்த ஒரு புனித நகரமாகும். ராமருடைய அருளாளர் அயோத்தியை தன்னுடைய புகழின் பிரதிபலிப்பா மாத்திருக்காரு ஸ்ரீ ராமபிரான். ராமபிரான் தான் அயோத்தினும், அயோத்தி தான் ராமபிரான்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே அயோத்தின்னு சொன்ன உடனே சுமித்ரையோட இந்த ஒரு வார்த்தை நம்ம நினைவுக்கு வந்திருக்கோம். தம்பியாக அல்ல தொண்டனாக செல் என்ற வார்த்தை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ராமர் வனவாசத்துக்கு செல்லும் போது சுமித்ரை தன்னோட மகனான லக்ஷ்மணன் கிட்ட மத்த சகோதரர் மாதிரி நீ இல்லாம ராமருக்கு நீ தொண்டு செய்ய போ, அதாவது ராமனின் அடிமையாக போ என்று சொல்லி அனுப்புறா. இதுவே அயோத்தியோட ஒரு மிகப்பெரிய பொருள்னு சொல்லலாம். அன்பிற்கும் தியாகத்திற்கும் இருக்க இடமே அயோத்தி எனப்படும். ராமாயணத்துல லக்ஷ்மணன் இது ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது நீர் இருக்க வரைக்கும் தான் மீன் அந்த நிலத்துல இருக்கும் அப்படின்றதையும், நீர் இல்லாம போச்சுன்னா அந்த மீன்கள் செத்துரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ராமனே நீ இருக்க வரைக்கும் தான் நானும் சீதையும் உயிரோட இருப்போம், நீங்க இல்லைன்னா நான் எங்க எப்படி இருப்போம் அப்படின்றத அழகா சொல்லியிருப்பாரு. அதற்கு தான் இந்த ஒரு லைன், நீர் உல எனின் உல மீனும் நிலவும்ன்ற லைன் வந்திருக்கும். நீங்களே எங்களை துறந்துட்டா எங்களுக்காக யார் இருக்கா அப்படின்னு லக்ஷ்மணன் ராமர் கிட்ட சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் தந்தை சொல் தட்டாத ராமர் வனவாசத்துக்கு செல்றாங்க. சீதா தேவியும் ராமரோட செல்லும் போது ராமர் சொல்றாரு, நீ அங்க வராத, அந்த காட்டுல ரொம்பவே வெப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீதை அதுக்கு ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க இந்த லைன், என் பிரிவினின் சுடுமோ நெடுங்காடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த காட்டோட வெப்பத்தோட நீ என்ன பிரிஞ்சு போறது எனக்கு அதோட வெப்பமா இருக்கு அப்படின்றது தான் இதோட அர்த்தமாகும். நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சீதையும் கிளம்பி போறாங்க. காட்டுல இருக்க சிங்கம் புலிகிட்ட இருந்து கூட உன்னை என்னால காப்பாற்ற முடியாதா, அவ்வளோ பெரிய அல்ப வீரரா நீங்க அப்படின்ட்டு ராமர் சீதை கேட்கறதாகவும், நீங்க இப்படி என்னை விட்டுட்டு போனா எங்க அப்பா உங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சீதை. அது மட்டும் இல்லாம சீதை என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீ ராமர் எந்த இடத்துல எல்லாம் இருக்காரோ அந்த எல்லா இடமுமே எனக்கு அயோத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. ராமர் அப்படி கிளம்பும் போது யார் யாரெல்லாம் அழுதாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், சிறியவர்கள், மான், மயில்னு எல்லாருமே அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அழுகுறாங்க. மாடியில இருந்து பெண்கள் அழுகிறது எப்படி கம்பர் வர்ணிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அழுகிறது மழை நீர் மாதிரி கீழே வடிதான். ஏன்னா அவ்வளோ பேர் அந்த ஊர்ல இருக்கவங்க அழுதுருக்காங்க ராமர் கிளம்பும் போது. பெண்கள் கற்பில் இருக்க குழந்தைகள் கூட ராமர் செல்வதை கேட்டு அழுததா கம்பர் வர்ணிச்சிருக்காரு. ராமர் கிளம்பும் போது இந்த ஒரு அழகான லைனை சொல்லியிருக்காரு, வரம் கேட்டவள் என் தாய், வரம் கொடுத்தவர் என் தந்தை, அதை ஏற்றுக்கொண்டவன் நான் என்று சொல்லிட்டு அவர் புறப்பட ஆரம்பிச்சிட்டாரு வனத்தை நோக்கி. இதைத்தான் கம்பர் உரு அறியா பிள்ளை அழுத அப்படின்ற ஒரு அழகிய வரிகள் மூலம் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. தசரத மகாராஜாவோட வழியை நம்ம எப்படி மறக்கலாம்? அவர் பெருந்துயரத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, கானகமே மிக விரும்பி நீ போகிறாய், நீ துறந்த வளநகரை நான் துறந்து வானகமே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தசரதர் இந்த ஒரு வரிய சொல்லிதான் அவர் உயிரை நீக்கி கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு லைன் தந்தை மகனுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பையும் அவரோட பிரிவினால இவர் இறந்ததையும் வெளிப்படுத்துது. இதைத் தொடர்ந்து பரதன் நந்தி கிராமத்துல நந்தியம் பதியிடை நாதன் பாதுகாம் செந்தனி கோல்முறை அப்படின்னு அவர் ஆட்சி பண்றாரு. அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய பாதுகைகளை வைத்து பரதன் நாடாண்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது மூலியமா என்ன தெரியுதுன்னா, பரதனுடைய எளிய உணர்ச்சியும் அவருடைய அடிமைத்தனம்னா அப்படி ஒரு அடிமைத்தனம் இல்ல, ராமர் மேல அவர் வச்சிருக்கிற பாசமும் வெளிப்படுது. இவ்வாறு அயோத்தி என்றது வெறும் சாதாரண இடம் இல்லை, நம் ராமபிரான், சீதை, பரதன், லக்ஷ்மணன், தசரதனால பக்தி, பாசம், தியாகத்தை வெளிப்படுத்துற ஒரு இடமா இருக்கு. இவ்வாறு பக்தி, பாசம், தியாகம் எல்லாமே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடமுமே அயோத்தி தான் அப்படின்னு சொல்லி என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி.